கிருஷ்ணரின் மகன் சாம்பாவினால் யாதவ குலம் அழிந்ததை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சாம்பா என்பவர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதி தேவிக்கும் பிறந்த மகன். அவன் மிகுந்த அழகும் வீரமும் உடையவன். ஆனால் சிறுவயதிலிருந்தே சிறிது சுறுசுறுப்பான தன்மை, கொஞ்சம் திமிர், சிரிப்பான கேலி சுபாவம் நிறைந்தவன். ஒருமுறை சாம்பா துவாரகையில் இருந்த சில நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாடினான். அவன் பெண் வேடம் போட்டு வயிற்றில் துணியால் கட்டி கர்ப்பிணி பெண் போல மாறினான். பின்னர் முனிவர்கள் அருகில் சென்று சிரித்தபடி, இந்த பெண் எத்தகைய குழந்தை பெறுவாள், ஆனா பெண்ணா என கேலியாக கேட்டான். முனிவர்கள் உடனே இது கிருஷ்ணரின் மகன் சாம்பா நம்மை கேலி செய்கிறான் என்று உணர்ந்தார்கள். கோபமடைந்த முனிவர்கள், அந்த வயிற்றிலிருந்து பிறப்பது குழந்தை அல்ல, இரும்பு குச்சி தோன்றும், அந்த குச்சி உன் முழு யாதவ குலத்தை அளிக்கும் என்றார்கள். இதை கேட்டவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சில நாட்கள் கழித்து சாம்பாவின் உடலில் இருந்து உண்மையிலேயே ஒரு இரும்பு குச்சி வெளியானது. அந்த குச்சியை உடைத்து கடலில் வீசினார்கள். ஆனால் அந்த குச்சியின் ஒவ்வொரு துகளும் புல் வடிவில் வளர்ந்தது. பல வருடங்கள் கழித்து யாதவ குலத்தில் உள்ளார்ந்த சண்டைகள் ஏற்பட்டன. அந்த புல்லை பிடித்து ஒருவரை ஒருவர் அடிக்கத் தொடங்கினர். ஆனால் அந்த புல் சாதாரணமல்ல, முனிவர்களின் சாபத்தால் இரும்பு போல ஆனது. யாதவர்கள் தாமாகவே ஒருவரை ஒருவர் கொன்று அழிந்து விட்டார்கள். அந்த சாபத்தின் விளைவாகவே கிருஷ்ணனும் உலகில் தனது பணி முடிந்து மறைந்தார். ஒரு வேட்டைக்காரன் தவறுதலாக அந்த குச்சியின் ஒரு துண்டாலான அம்பை கொண்டு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்ந்தான். அதுவே பகவானின் அவதார நிறைவாக மாறியது. சாம்பாவின் சாபம் ஒரு சிறிய கேலியால் ஆரம்பித்தது. ஆனால் அதனால் முழு யாதவ குலமே அழிந்தது. இது நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. முனிவர்களை, தெய்வங்களை, தர்மத்தை கேலி செய்வது மிகப்பெரிய பாவம். நம்முடைய சிறு தவறும் கூட பெரிய விளைவுகளை தரும். பெருமை, சிரிப்பு, கேலி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அது அளவிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும்.